நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். இந்து முன்னணி சார்பில் மதுரை அம்மா திடலில் இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் முடிந்து தயார் நிலையில் உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். களத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் பக்தர்களுக்காக செய்யப்பட்டுள்ளன, எவ்வளவு பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது, இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக மதுரை பாண்டிவேல் அருகே உள்ள அம்மா திடலில் இந்து முன்னணி சார்பில் முருகபக்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு சரியாக 3 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த மாநாடு பணிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதுரை பாண்டிவேல் அருகே அம்மா திடலில் இந்து முன்னணி சார்பில் முருகபக்த மாநாடு பணிகள் முடிந்து தயார் நிலையில் இருக்கிறது. அங்கு அமைக்கப்பட்டுள்ள 6 படை அருங்காட்சியகத்தில் நாள்தோறும் தமிழகம் முழுவதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து தொடர்ந்து சாமி தரிசனம் செய்து வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறவுள்ள முருகபக்த மாநாட்டுக்கான 8 லட்சம் சதுர அடி பரப்பு மைதானத்தில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு இதில் 6 அடி உயரத்தில் சிறிய மேடையும் அதன் பின் 10 அடி உயரத்தில் பெரிய மேடையும் இருக்கிறது. மேடையில் பின்புறம் 6 படை வீடுகளில் முதல் படையான வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை பின்னணியில் இருப்பது போன்ற மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் அமர்வதற்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 6 படை வீடுகளில் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு நடுவில் முருகப்பெருமான் வேலுடன் நிற்கும் பிரம்மாண்ட சிலை போன்ற வடிவமைப்பும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்து முன்னணி சார்பில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில மாநாடு நடத்தப்படுகிறது. கரூர், திண்டுக்கல், கோவை உள்ளிட்ட பகுதிகளில் இதற்கு முன்பு மாநில மாநாடு நடத்தப்பட்டது. கடைசியாக 2018 பல்லடத்தில் நடந்தது. இதில் 1 லட்சம் குடும்பங்கள் கலந்து கொண்டு மகாலட்சுமி யாகமும் 1008 நாட்டு மாடுகள் 108 குதிரைகள் வைத்து பூஜையும் நடத்தப்பட்டிருக்கிறது. கொரோனா பரவல் காரணமாக 2003 நடக்க வேண்டிய மாநாட்டுக்கான பணிகள் தள்ளி போனது. ஒவ்வொரு மாநாடும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடத்தப்படும். திருப்பரங்குன்றம் சென்னிமலை விவகாரத்தை அடுத்து முருக பக்தர்களை ஒருங்கிணைக்கும் நோக்கில் முருக பக்தர்கள் மாநாடு என்னும் தலைப்பில் மதுரையில் நடத்தப்படுகிறது. திருப்பதி கோவில் எப்படி உலகம் போற்றும் வகையில் பாதுகாத்து பராமரிக்கப்படுகிறதோ அதேபோல் முருகன் 6 படை வீடுகளையும் பராமரிக்க வேண்டும் என மாநாட்டில் வலியுறுத்தப்படுகிறது என கூறப்படுகிறது. மாநாட்டின் சிறப்பு அம்சமாக 6 படை வீடுகளில் முருகனும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்ய வகையில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. இதற்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. முருக பக்தர்கள் மாநாட்டில் இன்று 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசம் பாட இருக்கிறார்கள். கின்னஸ் சாதனை முயற்சிக்காக 5 லட்சம் பக்தர்கள் ஒன்றாக இணைந்து பாட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக மாநாட்டு வளாகம் முழுவதும் 18 LED திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கந்தசஷ்டி கவசம் பாட தொடங்கியதும் திரை வரியில் காட்சிப்படுத்தப்படுகிறது. மாநாட்டிற்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் தாகம் தீர்க்கும் வகையில் அங்கங்கே ஒவ்வொரு இடங்களிலும் தற்காலிக தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு தற்காலிக கலைவறைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக முக்கிய நிர்வாகிகள், மடாதிபதிகள், இந்து அமைப்புகள் சேர்ந்தவர்கள் உள்ளிட்டவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிலையில் முக்கிய பிரமுகர்கள் வருகை காரணமாக மாநாட்டு பகுதி முழுவதிலும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கூடுதல் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநாடு நடைபெறும் பகுதியை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்கள் முன்னதாக பாஸ் பெற வேண்டும் என போலீசார் அறிவித்திருந்த நிலையில் இதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்ததால் வெளியூர்களில் இருந்து வருவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கேற்ப வாகனங்களை பார்க்கிங் செய்யும் விரிவான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. மாநாடு வளாகத்திற்கு பொதுமக்கள் செல்ல வேண்டிய 2 நுழைவாயில்களிலும் விஐபி வாகனங்கள் செல்ல ஒரு நுழைவு வாயிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டு வளாகத்திற்கு எதிர்ப்புறம் வாகனங்களை நிறுத்த மிகப்பெரிய பார்க்கிங் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் செல்லும் வழியில் பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் ஒருங்கிணைக்கவும் பக்தர்களை வழிநடத்தவும் அந்த பகுதியில் மட்டும் 3000 தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு கூட்டத்திற்கேற்ப பக்தர்கள் பிரித்து விடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் செல்ல நாற்காலி சக்கரம், தாய்மார்கள் வருவதற்கு பாலூட்டுவதற்கான தனி அறையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநாட்டு திடலில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் 1000 லிட்டர் தண்ணீர் டேங்குகள், 200 கழிப்பறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்ற மாநாட்டிற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதித்துள்ள நிலையில் மாநாட்டு பகுதி முழுவதையும் காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள்.
முழு விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.